ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். இது டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதோட 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா 1/2 கப்பு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து வந்தப்புறம் 1 கப்பு மைதா சேர்க்குறேன். நம்ம சர்க்கரை அளந்த அதே கப்பில் 1 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்தெடுத்த மாவு இது போல் இருக்கணும். இதுக்கு 1/2 கப்பு தண்ணி சரியாக இருந்தது. நீங்கள் மாவு எடுக்கிறதுக்கு தகுந்தது போல் கூடவோ குறையவோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு எண்ணெயில் நல்லா நனைச்சிக்கோங்க. கரண்டியில் லைட்டாக எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கலந்தெடுத்திருந்த மாவுலேருந்து இந்த கரண்டியில் பாதி அளவு ஊற்றிக்கோங்க. இது அழகாக எடுத்துகிட்டு வரும். அப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் எண்ணெயை தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா புசுன்னு எழும்பி வரும். நான் இன்னொன்றும் இது போல் செய்து காமிக்கிறேன். நம்ம கரண்டி வச்சு செய்யும்போது நல்ல சேஃப் கிடைக்கும். இது போலவே எல்லாத்தையும் செய்துக்கலாம். ஒன்று செய்கிறதுக்கு அப்புறம் முன்னாடி செய்ததை இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு இது சீக்கிரம் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். எல்லாமே ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாமே எவ்வளோ அழகாக ஒரு பந்து மாதிரி வருது பாருங்கள். எல்லாமே வெந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் ஸ்நாக்ஸ் செய்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செய்து கொடுத்தா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக் கேட்கும்போது கடையில் போய் வாங்கி கொடுக்காம இது போல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா பஞ்சு போல் இருக்குது. இது செய்கிறதுக்கு நேரமும் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்து கொடுத்துடலாம். இதை பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.